கேம் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இது வந்து ஒரு கணக்கு கேம், கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கூட்டல் கழித்தல் தான், ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு. ஓகே, இப்போ இந்த சைடும் கூட்டி பாருங்க, இந்த சைடும் கூட்டி பாருங்க. கூட்டுத்தொகை சொல்லுங்க எனக்கு. 9. சரி, ஓகே. இப்போ இதுல இந்த சைடோ இல்ல இந்த சைடோ இல்ல இந்த சைடோ இந்த சைடோ ஒன்னு எடுத்துட்டா கூட்டுத்தொகை எவ்வளவு வரும்? 8 வரும். சரி, ஏதாவது ஒரு சைடு ஒரு பேனா மட்டும் எடுத்துருங்க. இந்த 4 சைடுல சொன்னேன். சாரி, எடுத்தீங்களா? இப்போ வருமா 9 9லாம்? வராதுங்க. வராது. ஓகே, நான் 9 வர வைக்கலாமா? நீங்க ஒரு பேனா எடுத்துட்டீங்க. இருக்கிற பேனா கூட்டுத்தொகைங்கிறது 2 சைடும் 9 9 வரும். ஒரு பேனா நீங்க எடுத்துட்டீங்க. இப்போ வருமா? வராதுங்க. வராது. ஆனா நான் வர வைக்கவா? அது ஜி பூம்பா அப்படி சொல்லி. ஓகேங்களா? இப்போ கூட்டுத்தொகை எல்லா பக்கமும் 9. எப்படி கூட்டி சொல்லுங்க எனக்கு. 9. 9 எப்படி வருது? கணக்கு இன்னும் முடியல. இப்படி கூட்டினாலும் எத்தனை வருது? 9. இப்படி கூட்டினாலும் 9 வருது. ஆனாலும் ஒரு பேனா எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நான் மறுபடியும் ஒரு பேனா எடுக்கிறேன். கூட்டுத்தொகை 9 வருமா? வராதுங்க. வராது. ஓகே, இப்போ இந்த 4 சைட்ல இப்போ ஓகே இந்த சைடு எடுத்துக்கலாமே. இந்தாங்க எடுத்துக்கோங்க. இப்போ கூட்டுத்தொகை 9 வருமா? வராது. ஆனா வரும். வர வச்சிருவோமா? இப்போ கூட்டி பாருங்க. 4 சைடு கூட்டினாலும் எப்படி என்ன வருது? 9 வருது. இருந்துச்சா? எப்படி? நடுவுல 9 வந்துச்சுங்க. வந்துச்சா? சைடுல எடுக்கிறோம் இல்லையா? ஒரு பேனா 4 பக்கம் 4 வருதுல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேனாவை எடுத்து என்ன பண்றேன், உங்கள்ட்ட கொடுத்துறேன். ஓகே மேம். ஓகே, இப்போ உங்க கையில எத்தனை பேனா இருக்கு? 3 பேனா இருக்கு. 3 பேனா இருக்கு. ஓகே, இப்போ இது 9. இப்போ எப்படி இருக்கு கணக்கு? இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? ஐயோ, சூப்பரான கேம். பாத்தீங்களா? நீங்களும் உங்க வீட்டுல உங்க குழந்தைங்களோட இதை ட்ரை பண்ணுங்க. ஆனா இது எப்படி ஆன்சர் வரும், எதனால இந்த கூட்டல் கழித்தல எப்படி கூட்டினாலும் 9 வரும்ன்றத கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இன்னைக்கான கேள்வி அதுதான். வந்துச்சா? வந்துச்சா? கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஐ அம் வெயிட்டிங்.